ஆனா இந்த ஆனந்திக்கும் மகேஷ்க்கும் பிபியை பார்த்து பேசணும்னு ஐடியா வந்திருக்கு பாத்தீங்களா? அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப உஷாரா இருக்கணும் சார் நாம. உண்மைதான் சார். அந்த ஆனந்தி மகேஷும் அங்க வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஆனா சட்டுன்னு நான் போய் மறைஞ்சுக்கிட்டேன். அவங்க 2 பேரும் பிபி கிட்ட எப்படி இல்லாமோ பேசி பார்த்தாங்க. ஆனா நம்மால் பயங்கர ஸ்ட்ராங் சார். கொஞ்சம் கூட மசியலையே. மகேஷோட பணபலம் சத்தியவதி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லாயர் இருந்தோம் அசைக்க முடியலையே அவங்களால. ஏன்னா கிடைச்சிருக்கிற ஆதாரம் அப்படி சார். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாதுன்னு பிபி சொல்றாரே சார். ஏதோ அந்த ஏற்காடு இன்ஸ்பெக்டரும் ரகுவோட ஒய்ஃபும் இருந்ததுனால அந்த 2 ஹியரிங்கும் நமக்கு சாதகமா போயிருச்சு. அடுத்த ஹியரிங்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே சார். அரவிந்த் சார், அடுத்த ஹியரிங்க்கு ஆளே இல்லாம பண்ணிடலாம் சார். நீங்க கவலைப்படுறீங்க? ஆமா சார், சீக்கிரமே ஒரு ஆளை உள்ள அனுப்பணும் சார். அண்ணன் வேற ரொம்ப அப்செட்ல இருக்காரு சார். நீ சொல்லிட்டே இருக்க, எதுவுமே செய்ய மாட்டேன்னு என்கிட்டயே கோவப்படுறாரு சார். கோவப்படுறாரா சார்? அந்த அன்பு அரெஸ்ட் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கோம் சார். இது என்ன லேசுப்பட்ட விஷயம் நினைச்சீங்களா? நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம்னு யார் சார் சொன்னா? நானே அண்ணன் கிட்ட அதைத்தான் சார் சொன்னேன். இவ்வளவு சீக்கிரம் இப்படி அன்பு அரெஸ்ட் ஆவான்னு நாங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல சார். நீங்க கொடுத்தது பெரிய ட்விஸ்ட் சார். அரவிந்த் சார் அந்த ஏசி கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு வேற பேசுறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே. ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரியலையே. ஆனா நம்ம இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிட்டோன்னு அசால்ட்டாவும் இருந்துட முடியாது சார். ஏன்னா அந்த ஆனந்தி வெளியில தான் இருக்கா, சும்மா இருக்க மாட்டா சார். ரொம்ப நல்லாவே தெரியும் சார். உங்க அண்ணன மாதிரி ஒருத்தர உள்ள தள்ளணும்லச்சே. அந்த கம்பெனில அத்தனை பேர் இருந்தோம் கண்டுபிடிக்க முடியாத அந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயத்த வந்த கொஞ்ச நாள்லயே அவ கண்டுபிடிச்சிருக்கான்னா அவ எப்படிப்பட்டவன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அன்பு இருக்கிறவரை ஆனந்தி எதுவும் செய்ய முடியாது.